வானங்களும் வானாதி வானங்களும் கொள்ளாத மகிமையுடைய பரலோக தேவனுக்கும் பரிசுத்தமான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் துதியும் கனமும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். அவர் ஒரு நாளும் உங்களை கைவிட மாட்டார். கவலைப்படாதிருங்கள், சோர்ந்து போகாதிருங்கள். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கிறோம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடவோம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். மேகம் போன்ற திரளான சாட்சிகள். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிச்சு பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு தேவனுக்காக வைராக்கியமாய் வாழ்ந்தவர்கள், தேவனுக்காகவே தங்களுடைய ஜீவனை அர்ப்பணித்தவர்கள், தேவன் சொன்னதை கேட்டு அவர் வழியிலே நடந்தவர்கள், இந்த பூமியிலே அந்நியனும் பரதேசியுமாய் இருக்கிறோம் என்று சொல்லி அறிக்கையிட்டவர்கள், மிகப்பெரிய செல்வந்தர்களாய் இருந்தாலும் தங்களுடைய இருதயத்தை பணத்தின் மேல் வைக்காமல், பொருளின் மேல் வைக்காமல் கூடாரங்களிலே குடியிருந்தவர்கள். அப்படிப்பட்ட பரிசுத்தவான்களை எழுதிவிட்டுத்தான் இதை சொல்லுகிறார். மேகம் போன்ற திரளான சாட்சிகள். அவர்கள் நமக்கு முன்பாக ஓட்டத்தை ஓடி முடித்தவர்கள். ஏனோக்கா இருக்கட்டும், நோவாவா இருக்கட்டும், எல்லாரும் சரி. எலியா, எலிசா போன்றவர்கள், தானியேல், எத்தனையோ தீர்க்கதரிசிகள், தேவனுடைய பிள்ளைகள் எப்படி இருந்தார்கள் என்றால், கர்த்தருக்காக வைராக்கியமாக வாழ்ந்தார்கள், மரித்தார்கள். இதை சொல்லும் போது இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறபடியினாலே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படி இருக்க வேண்டுமா? 2 காரியத்தை செய்ய வேண்டும். ஒன்று, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட வேண்டும் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். ஏன் பாரமான யாவற்றையும்? இந்த உலகம் நம்மேல் பாரத்தை சுமத்துகிற ஒரு உலகம். நம்முடைய ஓட்டத்தை செம்மையாய் ஓடி முடிக்காதபடிக்கு தடை செய்கிற ஒரு உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 2 காரியங்கள் தான் நம்முடைய ஓட்டத்தை தடை செய்ய முடியும். ஒன்று பாரமான நுகங்கள், இன்னொன்று பாவம். இந்த 2ம் நம்முடைய ஓட்டத்தை ஓடி முடிக்கவே விடாது. அதை தள்ளிவிட கற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு அநேகரை பாருங்களேன், ஏதாவது ஒரு கவலை, ஏதாவது வருத்தம், தன்னுடைய வாழ்க்கையிலே செம்மையாய் ஓட முடியாமல் தடுமாறுகிறவர்களாயிருக்கிறார்கள். அதனால்தான் கர்த்தர் சொன்னார், கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார் என்று. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னார். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று சொன்னார். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்திலே விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் என்று சொன்னார். காரணம் என்ன? நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பாரம் சுமக்க முடியாது. பாரம் சுமந்து சோர்ந்து போய்விடுவோம். இன்றைக்கு உலகம் நம்மேல் அநேக பாரங்களை வைக்கிறது. ஆனால் அப்படிப்பட்ட பாரங்களை வைத்து, அந்த பாரங்களை கர்த்தர் மேல் வைத்துவிட்டு ஓட்டத்தை ஓடி முடித்த பரிசுத்தவான்களையே நாம் நோக்கி பார்க்க வேண்டும். அவர்கள் எப்படி ஜெயித்தார்கள்? நானும் ஜெயிப்பேன் என்று சொல்லி அவர்களை நோக்கி பார்த்து நம்முடைய ஓட்டத்தை ஓட வேண்டுமே ஒழிய, தோற்று போனவர்களை நோக்கி பார்க்கவே கூடாது. விழுந்து போனவர்களை பார்க்க கூடாது. தேவனை விட்டு தூரப்பட்டு போனவர்களை நாம் சாட்சிகளாய் பார்க்க கூடாது. தேவனுக்காக வைராக்கியமாய் வாழ்ந்தவர்களை நாம் பார்க்க வேண்டும். எப்பொழுதுமே நம்முடைய வாழ்க்கை சிறப்பாய் இருக்க வேண்டுமானால், யார் சரியாக ஓட்டத்தை ஓடுகிறார்களோ அவர்களைத்தான் பார்க்க வேண்டும். தீமையாய் ஓடுகிறவர்கள்,
துன்மார்க்கமாய் ஓடுகிறவர்கள், தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழுகிறவர்களை நாம் எடுத்துக்காட்டாக எடுத்துக்கொள்ளவும் கூடாது. அவர்களை குறித்து நாம் சிந்திக்கவும் கூடாது. இன்றைக்கு எப்படி இருக்குதுன்னா, நல்லபடியாக வாழ்கிறவர்களை விட்டுவிட்டு தீமையாய் வாழ்கிறவர்களையே பேசி கொண்டிருக்கிற உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எந்த நிலையிலும் வைராக்கியமாக கர்த்தருக்காக வாழ்ந்தவர்களை நோக்கி பார்க்க வேண்டும். பாரத்தை கர்த்தர் மேல் வைத்து விட வேண்டும். இரண்டாவதாக, நெருங்கி நிற்கிற பாவம். பாவம் பாருங்க, தூரத்துல இல்ல, பக்கத்திலே இருக்கிறது என்று சொல்லுகிறார். நெருங்கி நிற்கிறது. பாவம் வாசற்படியிலே படுத்திருக்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு அப்படி அல்ல. பாவம் பாக்கெட்லேயே வந்து படுத்துருச்சுன்னு சொல்லலாம். என்றைக்கு செல்போன், ஆண்ட்ராய்டு போன் வந்ததோ அந்த நாளிலிருந்து பாவம் மிகவும் நெருக்கமாய் வந்து விட்டது. இந்த பாவத்தை தள்ளிவிட கற்றுக்கொள்ள வேண்டும். பாவம் இன்றைக்கு அநேக தீமைகளை கொண்டு வந்து விடுகிறது இல்லையா? பாவம் தேவனை விட்டு பிரித்து விடும். அதனால்தான் நாம் பாவம் செய்யும்படியாக தூண்டப்படுகிறோம். எல்லா விதத்திலையும் பார்த்தீங்கன்னா பாவ சிந்தனைகள், பாவமான காரியங்கள், அது நம்மை தேவனை விட்டு பிரிக்கும். அதை தள்ளிவிட வேண்டும். கர்த்தருக்காக வைராக்கியமாய் வாழ வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எல்லாவற்றையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓட கடவோம். எல்லாவற்றையும் தள்ளிவிட வேண்டும். விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமான இயேசு, அவரை நோக்கி நம்முடைய ஓட்டம் இருக்க வேண்டும். அப்படி ஓட்டத்தை இருக்கும்போது நாம் நிச்சயமாகவே ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ முடியும், வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியும். காரணம், நாம் கர்த்தரைத்தான் நோக்கி பார்க்க வேண்டும். வேதமும் என்ன சொல்லுகிறது? எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே, பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் கிறிஸ்துவை நோக்கி நாம் பார்க்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்க வேண்டும். நாம் மனிதர்களை அல்ல, ஆண்டவராகிய இயேசுவை நோக்கி பார்க்க வேண்டும். திரளான சாட்சிகளை நோக்கி பார்க்க வேண்டும். அப்பொழுது நம்முடைய ஓட்டம் செம்மையாய் ஓடி முடிக்க முடியும். அவர் எப்படி ஓடினார்? அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்திலே வீற்றிருக்கிறார். நாமும் அவரையே நோக்கி பார்க்க வேண்டும். அவருக்கு பிரியமாய் வாழ வேண்டும். வேண்டாத காரியங்களை விட்டு விலக வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் கர்த்தருக்கு பிரியமாக வாழ தீர்மானம் செய்வோம். அவரை பின்பற்றி நம்முடைய ஓட்டத்தை ஓடுவோம். எப்படி பரிசுத்தவான்கள் எல்லாம் ஓடி ஓட்டத்தை முடித்தார்களோ அப்படி போல கர்த்தரை பின்பற்றி அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழும்போது கர்த்தர் நிச்சயம் உங்களையும் ஆசீர்வதிப்பார். அவர் உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, ஆண்டவரே, பாரமான யாவற்றையும் சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட சொன்னீங்க. அநேக நேரங்களிலே தள்ளிவிட முடியாமல் தடுமாறுகிறோம். கர்த்தாவே, தேவரீர் இரக்கம் செய்து ஒவ்வொருவருக்கும் உதவி செய்து இந்த தீமைக்கு விலகி தப்பிச் செல்ல உதவி செய்யும்படி ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you.